கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருப்பெயரால உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஓர் திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். மீகா 6:8, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். பிலிப்பியர் 2:8, இயேசு கிறிஸ்து மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 2020 திருவருகை முதல் ஓய்வு நாளில் யாக்கோபு 4:10 படி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு பக்தன் தாழ்மை கிறிஸ்துவின் குணம், தாழ்மை கிறிஸ்தவர் வீசும் நறுமணம் என்று குறிப்பிடுகிறார். தாழ்மை அழிவில்லாத மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பும் மை. திருவருகைக்குள் பிரவேசித்திருக்கும் நமக்கு தாழ்மை 3 நம்பிக்கைகளை அளிக்கிறது. ஒன்று, தாழ்மையுள்ளவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதம் 138:6 அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். லூக்கா 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள். தாழ்மையுள்ளவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். இரண்டாவதாக, தாழ்மையுள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். யோபு 5:10 தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிறார். லூக்கா 1:52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். தாழ்மையுள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். மூன்றாவதாக, தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3:34 இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். 2020 மிக கொடிய காலமாக இருப்பதனால 2 நாளாகமம் 33:12 படி மனாசே நெருக்கப்படுகையில் தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, தாழ்மையுள்ளவர்களையே ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நம்மையும் தாழ்த்தி அர்ப்பணிப்போம், திருவருகையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இன்றைய தியானம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வருகிற சம்பவத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாய்ப்பே இல்லாத இடத்தில் வாழ்ந்து காட்டிய சிறு பிள்ளையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாய்ப்பு இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? வாய்ப்பு இல்லாத இடத்தில் சாதிக்க முடியுமா? அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். துப்பாக்கி சுடுவதில் திறமைசாலியான ஒருவர் இந்த உலகிலேயே நான் தான் திறமையானவர், நான் தான் பெரிய ஆள், எனக்கு நிகர் எவரும் இல்லை என்று பெருமை பேசினார். இதை கேள்விப்பட்ட ஞானி ஒருவர், வெட்டாந்தரையிலிருந்து சுடுவீர்களா என்று கேட்டார். ஆம், சுடுவேன் என்றார். மலை உச்சியிலிருந்து சுடுவீர்களா என்று கேட்டார். ஆம், சுடுவேன். ஐயா, இதெல்லாம் ரொம்ப எளிதானது, காற்றில் அசைந்தாடும் மரக்கிளையில் நின்று சுட முடியுமா என்று கேட்டார். துப்பாக்கி சுடுபவர் முயற்சி செய்தார், முடியாமல் தலைகுனிந்து கீழே இறங்கினார். ஞானி குறிப்பிட்டார், சாத்தியமில்லாத இடத்திலிருந்து சாதிப்பதற்கு பெயர்தான் சாதனை. உமது பெருமைகளை ஊர் பேசட்டும், உமது பெருமைகளை நீர் பேசாதீர் என்றார். இதுபோல எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத இடத்துல சாதித்தவர்தான் சீரியா நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறு பிள்ளை. யார் இந்த சிறு பிள்ளை? இஸ்ரவேலில் இருந்து சீரியா தேசத்துக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர், பெற்றோரிடமிருந்து பிரித்து கொண்டு வரப்பட்டவர், அன்பு காட்ட ஆளில்லாமல் ஏங்கியவர், அடிமை என்பதால் சுயமாக எதையும் செய்ய முடியாமல் தவித்தவர், சுய விருப்பத்தை பேசவும் முடியாது, இவள் வாழும் இடத்தில் எதையுமே செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் மிகப்பெரிய சாதனை படைக்கிறார். என்ன சாதனை? ஆண்டவரை பற்றி கொஞ்சமும் அறிந்திராத நாகமானை தன் சொந்த மண்ணுக்கு அனுப்பியும் அவர் வாயாலே
சாட்சியும் சொல்ல வைக்கிறார். 2 ராஜாக்கள் 5:15 இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை. அன்புக்குரியவர்களே, வாய்ப்பில்லாத இடத்தில், சாதிக்க முடியாத இடத்தில் புரட்சிகரமாக செயல்பட்ட இந்த சிறு பிள்ளை, அதுவும் ஓர் அடிமை, எஜமானின் முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்குள் கொண்டு வர என்ன செய்தார்? அதைத்தான் திருவருகையின் முதல் ஓய்வு நாளில் 3 காரியங்களின் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். 1, சிறு பிள்ளையின் துணிச்சல். அடிமைக்கு எப்படி துணிச்சல் வர முடியும்? அடிமைகள் எந்த உரிமையும் இல்லாதவர்கள், அடிமைகள் எந்த உரிமையையும் கோர முடியாதவர்கள். குதிரைக்கு கடிவாளம் இருப்பது போல அடிமைகளின் வாய் கட்டப்பட்டே இருக்கும். ஆக பேசுவதற்கே வாய்ப்பு இல்லாதவர். ஆனாலும் இந்த சிறு பிள்ளை தான் ஒரு அடிமையாய் இருந்தும் துணிச்சலோடு தைரியமாய் நாகமானின் மனைவியிடம் 2 ராஜாக்கள் 5:3 என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கரிடம் போவாரானால் நலமாய் இருக்கும். ஒரு அடிமை பெண் இத்தனை துணிச்சலாய் எஜமானியிடம் ஆலோசனை சொன்ன விதம் அந்த பெண்ணை சாதிக்க வைத்தது என்று சொல்லி திருமறை பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். தாவீதுடைய சரித்திரம் நமக்கு நன்கு பரிச்சயமான ஓர் சரித்திரம். சமஸ்த இஸ்ரவேலின் படையும் பயந்து ஒளிந்து கொண்ட தருணம். தாவீது துணிச்சலாக எதிர்கொண்டதால் தான் கோலியாத்தை ஜெயம் காண முடிந்தது. சாத்தியமே இல்லாத இடத்தில் நாமும் வெற்றி பெற வேண்டுமா? பயத்தை தூக்கி எறியவும் துணிச்சலை அணிந்து கொள்ளவும் ஆயத்தப்பட அழைப்பு பெறுகிறோம். ஒரு ஞானி, பயம் நம்மை கொன்றுவிடும், துணிச்சல் நம்மை வென்றுவிட உதவி செய்யும் என்று குறிப்பிடுகிறார். மாவீரன் நெப்போலியன் சரித்திரத்தில் அழியாத புகழ் பெற்ற ஒரு படைத்தளபதி, ஒரு போர் வீரன். எதிரிகளின் குண்டுகளுக்கு நடுங்காதவர், எதிரிகளின் படையை எதிர்கொள்ளும் துணிச்சல் மிகுந்தவர். எத்தனை குண்டுகள் வீசப்பட்டாலும் துணிச்சலோடு அந்த இடத்துல நிற்கக்கூடிய மன வலிமை படைத்தவர். பூனை என்றால் மனிதர் பயந்து நடுங்குவாராம். எதிரிகள் மாவீரனை கைது செய்ய பயன்படுத்திய போர் யுக்தி என்ன தெரியுமா? பூனை படையை அனுப்பினார்கள். அதை பார்த்து பயந்து நடுங்கிய மாவீரன் நெப்போலியன் தன் ஜீவனையே இழந்து போனார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். திருமறையில் பெரும்பாடுள்ள பெண் 12 ஆண்டுகள் தன்னுடைய பெரும்பாட்டினாலே சிரமப்பட்டவர். ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியத்துக்காக இழந்தவர். ஆனாலும் சுகம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தவர். பெரும் திரளான கூட்டத்தின் நடுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதை கேள்விப்பட்டு சற்றும் தயங்காமல் துணிச்சலோடு ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்தார். ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டார், விடுதலையை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்கிறோம். ரோமர் 5:7 நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அதே ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரிக்க துணிந்தார். இந்த துணிச்சலான அன்புக்கு நீங்களும் நானும் என்ன கைமாறு செலுத்த போகிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 2:19 பின்பகுதியில காணாதவைகளில துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினால இருமாப்பு கொண்டிருக்கிற எவரும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருங்கள் என்று ஒரு எச்சரிப்பின் அறைகூவலை கொடுக்கிறார். திருவருகை காலத்தில் பிரவேசித்திருக்கும் நான் தாவீதை போல சொல்லலாமா? சங்கீதம் 19:13 துணிகரமான பாவத்துக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும். இரண்டாவதாக சிறு பிள்ளையின் விசுவாசம். அடிமையின் விசுவாசத்தை பாருங்களேன். அடிமையானவள் தன் எஜமானை சமாரியாவுக்கு போகச் சொல்லுகிறார். ஒருவேளை எஜமானின் வியாதி நீங்கவில்லை என்றால் இவளை கொன்று போட்டு விடுவார்கள். ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்துல உறுதியாய் இருந்தார். இவளது துணிச்சலும் விசுவாசமுமே எஜமானை சமாரியாவுக்கு போக செய்தது. ஆண்டவர் இவளுடைய விசுவாசத்தை கைவிட மாட்டார் என்று முழுமையாக நம்பினார். யாக்கோபு 2:1 மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக. ஏன் தெரியுமா?
எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரை நோக்கி வாருங்கள். காரணம் 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் திமிர்வாதக்காரர் ஒருவரை வாலிபர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவர்களின் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் 2:11 நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வாலிபர்களுடைய விசுவாசம் திமிர்வாதக்காரனுக்கு விடுதலையை கொண்டு வந்து சேர்த்தது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நூற்றுவ தலைவன் தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் வந்து பரிந்து பேசும் பொழுது, நீர் என் வீட்டுக்குள் வரவும் நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் அங்கே அவன் சுகமடைவான் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 8:10 இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை என்று குறிப்பிடுகிறார். ஒரு ஞானி வீட்டு செடிக்கும் காட்டு செடிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. வீட்டு செடி தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் வளராது, காட்டு செடி தண்ணீர் இல்லாவிட்டாலும் வளரும். வெயில், குளிர், பனி, புயல் என்று எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து போராடும் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:28 காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்பதும் இல்லை, அவைகளையே பாதுகாக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடுவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, சிறுபிள்ளையின் விசுவாசமே நாகமானுக்கு விடுதலையை கொடுத்தது. நம்முடைய விசுவாசமே நம்முடைய சுவாசத்தை ஜெயவாசமாக்குகிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மத்தேயு 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். திருவருகை காலத்தில் பிரவேசித்திருக்கிறனா, விசுவாசிக்க கூடுமானால் திருவருகையின் ஆசீர்வாதங்களை பெற முடியும். மூன்றாவதாக, சிறுபிள்ளை நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். நாம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தைகள், எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த வார்த்தைகள் ஆழமான அர்த்தத்தை உள்ளடக்கியவைகள். இந்த மனநிலை யாரிடமெல்லாம் துளிர் விடுகிறதோ அவர்களே இந்த சிறுபிள்ளையை போல துணிச்சலையும் விசுவாசத்தையும் பெற்று அனுபவிக்க முடியும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். தாவீது நடந்து சென்று கொண்டிருக்கும் போது சீமேயி என்பவன் தாவீதை தூஷித்துக் கொண்டே தாவீதின் மீது கற்களை எரிந்து கொண்டே வந்தான். இதற்கு தாவீது என்ன செய்தார் தெரியுமா? 2 சாமுவேல் 16:10 அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தாவீது நடந்ததை ஏற்றுக்கொண்டார். அதுவும் தாவீதுக்கு நன்மையாகவே முடிந்தது. தாவீதை போல பொறுமையாய் தூஷணங்களை நம்மாலே சகிக்க முடியுமா? நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். மத்தேயு 12:31 மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அன்புக்குரியவர்களே, மத்தேயு 12:36 மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். திருவருகையின் காலம் தூஷணங்களை சகித்து கொள்ளக்கூடிய மன வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நிறைவாக, அமெரிக்க தேசத்துல சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் சாத்தியமில்லாத ஒரு காரியம் நடந்து முடிந்திருக்கிறது. என்ன தெரியுமா? இந்திய வம்சாவளியை சேர்ந்த திருமதி கமலா ஹாரிஸ் துணை அதிபராக வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவே முதல் முறை இந்திய நாட்டவர் மாபெரும் பதவிக்கு அமெரிக்க தேசத்துல தெரிவு செய்யப்படுவதாகும். அன்புக்குரியவர்களே,
நாம் வாழ எதுவுமே சாத்தியமாக இல்லையே என்ற கலக்கத்தோடு வந்திருக்கிறோமா? சாத்தியமில்லாத இடத்திலும் அடிமையாக வந்த சிறுபிள்ளை சாதித்திருக்கிறது என்றார். ஏன் நம்மாலும் சாதிக்க முடியாது? திருவருகை காலம் என்று அழகிய வாய்ப்பை தயவு செய்து நழுவ விட்டு விடாது. சிறுபிள்ளையைப் போல துணிச்சலோடு விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்கலாமா? இது திருவருகைக்கான ஆயத்த காலம் அல்ல. இது நியாயாதிபதியின் 2ஆம் வருகைக்கான எச்சரிப்பை அருளும் காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். 1 யோவான் 2:28 நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாகும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். யாக்கோபு 5:8 கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த வாய்ப்பை ஏய்ப்பு செய்து நழுவ விட்டு விடாதே. இந்த திருவருகை காலம் நம்மை ஆண்டவருடைய வருகைக்கு நேராக கொண்டு சேர்க்கட்டும். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.